தமிழ் வாழும் அன்பு நெஞ்சங்களே, வாழ்க, மனம்போல் வாழ்க என்று எமது வணக்கத்தை தெரிவித்து இன்றைய பதிவில் சிம்மராசி பலன்களை ஆராய்கிறோம். ஆளுமை திறனும் பொன்மனமும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த ஆண்டு 2026 மார்ச் 6 ஏற்படும் சனி மாற்றம் என்ன பலன்களை தரக்கூடும் என்று ஆராய்வோம். சிம்ம ராசிக்கு சனி எப்படிப்பட்டவர் என்று பார்த்தால் 6ஆம் 7ஆம் அதிபராகி மிகுந்த கொடியவராகவும் பகையாளியாகவும் காணப்படுவார். அத்தகைய சனியார் 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்துக்கு வருவது சற்று சங்கடமானதாகவே கூறப்பட்டுள்ளது. அஷ்டம ஸ்தானம் என்பது சில கண்டங்களை கடந்து செல்லும் காலமாகவே பொதுவாக கருத வேண்டும். ஆயினும் தற்கால கிரக மாற்ற நிலைகளின்படி விதிவிலக்காக கஷ்டபலன்கள் தடைப்படவும் சுபபலன்கள் ஓரளவு நடைபெறவும் வாய்ப்புகள் அமையலாம். எனவே சிம்மராசிக்குரிய பலன்களை பார்ப்போம். மீன ராசிக்கு மாற்றம் பெறும் சனி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களில் பயணம் செய்வார். பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் பெற்றது. இந்த குரு மீனராசி அதிபராகவும் சிம்மராசி அதிபரான சூரியனுக்கு பூர்வீக நண்பராகவும் உள்ளார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி செல்லும் காலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது எனலாம். அடுத்த ஒரு வருடம் வரையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். இக்காலம் தற்போது 11 நன்மைகளை தரும் குரு 2026 இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2 பிற்பாடு கடக ராசிக்கு பெயர்ந்து அங்கிருந்து மீன ராசியையும் சனியையும் பார்வை செய்வார். இதனால் சனியார் சாந்தமாகி ஓரளவு நற்பலன்கள் தர முயற்சிப்பார். அதிக தீய பலன்களை தருவதை கட்டுப்படுத்துவார் குரு. இக்காலத்தில் 7இல் நிற்கும் ராகுவும் 8இல் செயல்படும் சனியாரை கட்டுப்படுத்துவதால் 2026 டிசம்பர் வரை, இந்த ஆண்டு இறுதி வரை சனியார் பாதிப்புகள் முற்றாகவே தடுக்கப்படும். எனவே நிம்மதியாக இருக்கலாம் என்றே கூறுவேன். அடுத்து ராகுகேது மாற்றம் 2026 டிசம்பரில், அதாவது இந்த ஆண்டு இறுதியில் ஏற்படுவதால் அதுவும் சிம்ம ராசிக்கு சாதகமாகவே அமையும். அடுத்து சனியார் தன் இறுதி பகுதியில் புதன் நட்சத்திரமான ரேவதியில் பயணம் செய்யும் காலம் சற்று மந்த பலன்களையே காட்டக்கூடும் எனலாம். சனியார் பார்வை மேலும் 3ஆம் இடம் துலாம் ராசிக்கு விழுகிறது. இது சிம்ம ராசிக்கு 10ஆம் இடமாகையால் தொழில்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம், மந்த நிலையை ஏற்படுத்தலாம், பதவிகளில் சிக்கல் ஏற்படுத்தலாம், இடமாற்றம் ஏற்படுத்த வழியுண்டாகலாம். எனவே தொழில் நிலைகளில் அவதானமாக செயல்பட வேண்டும். அடுத்து சனியார் 7ஆம் பார்வை 2ஆம் இடமான கன்னிக்கு படுவதால் வார்த்தை பிரயோகம், பேச்சுவார்த்தையில் அவதானம் தேவை. பொறுமையாக யோசித்து பேச வேண்டும். அவசரமாக பேசக்கூடாது. மேலும் பணத்தட்டுப்பாடு, பொருளாதாரத்தில் பின்னடைவு காணப்படலாம். கொடுக்கல் வாங்கலில் விழிப்புடன் செயல்பட வேண்டும். இழப்புகள், ஏமாற்றங்களும் ஏற்படா வண்ணம் யோசித்து செயல்படவும். மேலும் சனியாரின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் படும். அதனால் பிள்ளைகள் பற்றிய யோசனைகள் ஏற்படலாம், சஞ்சலம் ஏற்படும், சரியான முடிவுகள் எடுக்க முடியாத தடுமாற்றம் ஏற்படும், ஆரோக்கியம் பற்றிய கவலை உண்டாகும், முயற்சிகளில் தடை என்பன காட்டக்கூடும். மேலும் ஒரு சாதகருடைய வெற்றி தோல்வியில் மகாதிசையின் பங்கும் மிக முக்கியம். இதையும் கவனித்துத்தான் பலன் முடிவெடுக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்
மகம், பூரம், உத்தரம் என்னும் நட்சத்திரங்களிலேயே பிறந்திருப்பார். எனவே மக நட்சத்திரக்காரர்கள் கேது திசையிலும், பூர நட்சத்திரக்காரர்கள் சுக்கிர திசையிலும், உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய திசையிலும் பிறந்து தற்போது வயது அதிகரிப்புக்கு ஏற்ப வேறு திசைகளில் வழியாக பயணம் செய்யக்கூடும். எனவே ஜனனகால சாதகப்படி நடப்பு திசை அறிந்து பலன்களை காண வேண்டும். சுப திசை நடப்பவர்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பவர்களும் இங்கு துலாம் லக்கினமாக பிறந்தவர்கள் சுப பலன்களையே காணலாம். கும்பம், இடபம் லக்கினத்தாரும் 60% பலன்கள் சுப பலன்களாக காணலாம். மகர லக்கினத்தார் சுமாரான மத்திம பலன்களே காண இடம் உண்டு. இத்தகைய சூழ்நிலையில் 2026 டிசம்பர் 5 முதல் ராகு கேது மாற்றம், ராகு 6ஆம் இடத்திற்கும் கேது 12ஆம் இடத்திற்கும் மாற்றம் பெற்று செயல்படும். இந்த 6ஆம் இடமான மகரத்திற்கு மாறும் ராகு இங்கு பலமடையும். இது சிம்ம ராசிக்காரருக்கு சுபபலமான ஒரு நிலையாக மாறுவதால் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம் எனலாம். சனியால் ஏற்படக்கூடிய பலன்களில் மாற்றம் ஏற்படுத்தவும் முடியும். எனவே சிங்க ராசிக்காரர்கள் அதிகம் யோசித்து கலங்க தேவையில்லை. அடுத்து, எத்தகைய சூழ்நிலைகளிலும் தெய்வ வழிபாடு கை கொடுத்து காப்பாற்றும் என்ற நம்பிக்கையும் உண்டு. நம்பினார் கெடுவதில்லை. எனவே வழிபாடும் மிக அவசியம். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானை முழு மனதுடன் வழிபடுவது நன்றே. இதில் மக நட்சத்திரக்காரர் விநாயகரையும், பூர நட்சத்திரக்காரர்கள் மகாலட்சுமி தேவியையும், உத்தர நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் மற்றும் சிவனையும் வழிபடுதல் நன்று. அதோடு அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு நாள் வரும். அந்த நாளில் கோயிலுக்கு சென்று வழிபட்டு தீபமேற்றி வழிபடுவதும், அர்ச்சனை முடிந்தால் அபிஷேகம் செய்விப்பதும் நன்று. பிறந்த நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வசதியான ஒரு நாளில் சென்று வழிபடலாம். அஷ்டம சனியாக இருப்பதால் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ள நேரத்தில் எள்ளு தீபமேற்றி வழிபாடு செய்வதும், பின்பு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் நன்றாகும். அடுத்து, தான தர்மங்கள் செய்வது மிக முக்கியம். தீமைகள் பாவ கணக்குகளை குறைத்து நன்மைகளையும் புண்ணியத்தையும் ஏற்படுத்த வல்லது. எனவே நல்லதை செய்து நன்மையே பெறுவோம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மனம்போல் வாழ்க. நன்றி.